என்ன உங்களுக்கும் KVB ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இங்கே மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் நேம் என்டர் பண்ணுங்க. நீங்கள் கீழே உங்கள் கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணுங்க. அப்படி உங்கள் கஸ்டமர் ஐடி தெரியலன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க. உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து உங்கள் கஸ்டமர் ஐடி உங்கள் மெசேஜ்க்கு வந்துடும். இப்போ உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஆனால் இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அலோவ் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும், அதை என்டர் பண்ணுங்க. இப்போ சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அதை அலோவ் கொடுங்க. இப்போ அந்த 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அத்தன்டிகேஷனுக்காக உங்கள் டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங் வச்சு லாகின் பண்ணுங்க. நான் இன்னும் நெட் பேங்கிங் எனேபிள் பண்ணல, ஸோ டெபிட் கார்டு வச்சு லாகின் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்கள் கார்டு டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்கள் கார்டு பின் போடுங்க. இப்போ ஒரு லாகின் பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் 6 டிஜிட்க்கு. ஸோ அதை செட் பண்ணுங்க. இந்த பின் வச்சு தான் நீங்கள் இந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுங்க. இப்போ mpin செட் பண்ணுங்க. இது ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ இது யூஸ் ஆகும். இது நீங்கள் உங்கள் ATM பின்னா கூட நீங்கள் செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ ப்ரொசீட் டு லாகின் கொடுங்க. இப்போ லாகின் பின் போடுங்க. போட்டுட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இதுதான் அதோட ஹோம் பேஜ். இங்கே உங்களுக்கு உங்கள் பேலன்ஸ்லாம் ஷோ ஆகும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இங்க வியூ ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.